ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க. மேலும் 50% ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க. இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. மேலும் வெல்கம் கிட்னு வெறும் 999க்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு 23 ப்ராடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேன் மிட்டாய் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இட்லிக்கு அரைச்ச மாவு, நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும். அதை நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இப்போ லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டேன். இனி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தேவையான அளவு சர்க்கரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தேன் மிட்டாய்ங்கிறனால உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும். நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஜீராலையும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க. நல்ல சர்க்கரை பாகு கொதிக்குது. சர்க்கரை பாகு இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டு இந்த உருண்டைகள்லாம் மேலே எழும்பி வரும்போது அப்படியே திருப்பி போடுங்க.
உங்களுக்கு நல்லா பொரிஞ்சதும் அதை ஜீராவில் போட்டுருங்க. ஊறட்டும். மீதி இருக்கிற மாவுலையும் அதே மாதிரி போட்டு நீங்கள் ஜீராவில் போட்டுடலாம். நான் ஸ்பூனில் போடுறனால எனக்கு அதோட ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரல. இப்போ ஜீராவில் நல்லா இந்த தேன் மிட்டாய் ஊறிடுச்சுங்க. பாருங்க, இதோட சுவை சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுத்தாலே நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.